அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. இன்றைக்கி தவாவில் ஒரு பிஸா, அவனில் ஒரு பிஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் வச்சு தான் பிஸா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இப்போது 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதில் மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா தண்ணிலாம் வற்றி அதில் உள்ள தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்கிறப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மாவு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். பிஸாக்குள்ளே டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். மாவு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். ஃபைனலாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பிளேட்டு போட்டு மூடி இது வச்சிடலாம். அப்புறம் பீஸா சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அது கூட டொமேட்டோ பேஸ்ட்டும் கெச்சப்பும் எடுத்துருக்கேன். இப்போது பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இது 1லேருந்து 2 மணி நேரம்குள்ளே இருக்கும். இப்போ மாவு நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பார்ட் எடுத்து நல்லா வளர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நான் ஓரளவுக்கு நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் தவாவில் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பீஸா. அதனால் தவா நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். மாவு தவாவுக்கு மாற்றிட்டு இப்போது உப்பி வராத அளவுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுறேன். அதுக்கு மேலே பீஸா சாஸ் ரெடி பண்ண பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் செடார் சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இன்றைக்கி 3 கலர் கேப்சிகம்மே எடுத்திருக்கேன். க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ 3 கலருமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ட்ரையாக உள்ள சிக்கனை நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எல்லோ கலர் கேப்சிகம் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு
ஃபைனலாக ஆலிவ்ஸ். ஆலிவ்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் மொசரெல்லா சீஸ் வந்து மேலே வந்து நல்லா தூவிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை வச்சிடலாம். ஒரு கிளாஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் கழித்து நமக்கு பிஸா ரெடி ஆயிடுச்சு தவாவில். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சீஸ் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கீழே உள்ள க்ரஸ்ட்டும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போது கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் தவாவில் உள்ள பீஸா. ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிடும்போது. இப்போ அடுத்தது அவனில் எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பார்ட்டு மாவு இருந்தது இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் அவனில் பண்ண போகிறதுனால நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உப்பி வராத அளவுக்கு நான் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் கெச்சப்பும் இருந்தது. இது கூட பேலன்ஸ் நான் கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் இருக்குது இல்லையா, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த பிஸா சாஸில் வந்து நான் பார்பிக்யூ சாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் ஃப்ரை பண்ண சிக்கன் இருந்தது இல்லையா, சிக்கன் இதில் வந்து செகண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மொசரெல்லா சீஸ். அதே மாதிரி கேப்சிகம் வந்து 3 கலரில் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் மேலே வந்து எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் கேப்சிகம், அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம், அதே மாதிரி ஆலிவ்ஸ், அதுக்கு மேலே வந்து பேலன்ஸ் உள்ள மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். மொசரெல்லா சீஸும் செடார் சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போது அவனில் வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வந்து வச்சுக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா வந்து பிஸா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் பிஸா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. 2 பீஸாவுமே ரொம்ப நல்லா இருந்தது. தவாவில் வந்து ரொம்ப ஈஸியாக டைம் சேவிங்காக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான், தவாவில் ஒரு பீஸா, அவனில் ஒரு பீஸா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.